உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புஷ்பா விவகாரம் புஷ்மானமாகி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே மாறி? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல உனக்கு இரண்டு பக்கமும் பிரச்சனைதான். சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா உடம்பு மட்டும் தானே துர்கா, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் மாறியாச்சே. இந்த கல்யாணத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? சிக்கலான பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் சார் கிட்டதான் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்க. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது நான் துர்கா இல்ல அப்படிங்கிற உண்மைய சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்ல. மாறி, அவசரப்பட்டு அப்படி எதுவும் சொல்லிவிடாதே. அப்புறம் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். ஆமா மாறி, தப்பித்தவறி ஒருவரிடமும் கூட நீ இந்த தேவ ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. துர்காவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வர முகூர்த்தத்திலே கல்யாணம்னு சரஸ்வதி அம்மா என்கிட்ட சொல்றாங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரு பக்கம் புஷ்பா ஹஸ்பண்ட் சார கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. உண்மைய சொன்னா துர்கா உடம்பு வெடிச்சு சிதறிடும். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யம தர்மராஜா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் கிட்ட உண்மைய சொல்லலனா கூட பரவாயில்ல. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். பிரபு, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பிரபு. மாரிக்கு தற்காலிகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். மாரியுடைய நிலைமை எனக்கும் புரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு மாறி. நான் சித்திர விசித்திர குப்தனிடத்தில் கலந்து பேசி தற்காலிகமான ஏற்பாட்டை செய்கிறேன். பிரபு, கொஞ்ச நாட்கள் என்றால் எத்தனை நாட்கள் பிரபு? ஏனென்றால் வருகிற முகூர்த்தத்தில் துர்காவுக்கு கல்யாணம் என சரஸ்வதி அம்மா முடிவெடுத்து விட்டார்கள். அதற்குள் மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நான் சித்திர விசித்திர குப்தனிடம் கலந்து பேசி மாற்று ஏற்பாடுகளை பற்றி சொல்கிறேன். மாரி, நீ எதற்கும் கலங்காதே. கண்டிப்பாக எப்பவும் போல உனக்கு நல்லதுதான் நடக்கும். நாங்கள் எப்பவும் உன்னுடன் உறுதுணையாக இருப்போம். பிரபு, 2 நாள் இருக்கிறது என்று தாமதப்படுத்தி விடாதீர்கள். அதற்கு முன்பாகவே கலந்து ஆலோசித்து மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். ஆகட்டும் தேவி. மாறி, தைரியமாக இரு. நாங்கள் இருக்கிறோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.